அந்த டேப்பை க்ளோஸ் பண்ணுங்க. ஏடா லேப்டாப் இல்லடா, ஒரு டேப்பை மட்டும் க்ளோஸ் பண்ணுங்கடா. பிரகலாதா யூடியூப் ஓபன் பண்ணுப்பா. சரி குரு சொல்றத டைப் பண்ணு. www.iranian.com பண்ணிட்டேடா கண்ணே? பண்ணிட்டேன். என் தங்கம். ஐயோ 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 லேப்டாப் எடுத்துட்டு போங்கடா. நாராயணன் நாராயணன் சொன்னா ஏண்டா? நான் இரண்டு சொன்னேன், ஏண்டா நாராயணன் நாராயணன் சொல்ற? அப்பா இங்க பாரு, குரு வந்து உன்னை கேட்டு நான் சொன்னதெல்லாம் சொல்லுவியா குருன்னு கேட்டா, சரிங்க குருவே சரிங்க குருவேன்னு சொல்ற. அப்புறம் ஏண்டா அப்படி பண்ற? குருவே, தர்மம் என்ற ஒன்று எல்லோருக்கும் பொதுவாக இருக்க, அந்த அறத்தினை எல்லோரும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லப்படாத நீதியும் ஒன்று இருக்க, அந்த அறம் தர்மம் நீதியை தான் தான் என்று நினைப்பதும் அதனை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்வதும் நியாயமா குருவே? சரிதான்டா, அதெல்லாம் ஓல்டு சிலபஸ். அவங்க அப்ப வச்சிருந்தான் நீதி நியாயம் தர்மம் எல்லாமே. விதை ஒன்று போல சுரையொன்று முளைக்குமா? ஒவ்வொரு விதையும் அதன் தனித்தன்மையை பொறுத்துதான் மாற முடியும். ஆலமரத்தின் விதையில் இருந்து தென்னை மரத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் இருக்கு. எல்லாரும் அவரவர் தந்தை போலவே மாறிவிட வேண்டும் என்று நினைப்பது, இதில் என்ன நியாயம் இருக்கு? நீதி நியாயம் தர்மத்தை கொண்ட அந்த உருவமே இல்லாத சக்திய நாராயணன் வணங்குற. அவங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வணங்குறாங்க. சரிதானே குருவே? கொஞ்சம் விட்டவங்க அப்பனுக்கே புத்தி சொல்லுவாங்க போலயா? நான் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தா என் மூளையே மாத்திடுவான். டே நாராயணா, ஐயோ டே பிரகலாதா, பிரகலாதா நடிப்பு உடம்ப விட்டுட்டியடா பிரகலாதா. உங்க அப்பனுக்கு நான் என்ன பதில் சொல்வேனோ? இவன் தேர மாட்டாங்க, இவன் தேர மாட்டான். இவனை கொண்டு போய் அவங்க அப்பன்டையே விட்டுறேன். நம்மளால முடியலப்பா. பிரகலாதா ஆடா, குருவை தூக்குப்பா, டயர்டாக்கிட்டப்பா, தூக்குப்பா. அதை எடுப்பா. அப்பன்டையே விட்டுருங்க. போப்பா, மெதுவா போப்பா, சீக்கிரமா போப்பா. நான் இரணிய சொன்னா அவன் நாராயண சொல்றான். நான் ஆன்னு சொன்னா அவன் ஓன்னு சொல்றான். நான் ஓன்னு சொன்னா அவன் ஓனான்னு சொல்றான். என்னடா பண்ற கண்ணு? அங்க என்னடா? என்ன சரி போப்பா, மெதுவா முடியலப்பா, மெதுவா பார்த்து கூட்டு போறா கண்ணு. போப்பா இருக்குதுங்க. சுக்கராச்சாரியாரே, உலகில் ஒரு குடையின் கீழாலும் இறைநிகர் இறைவனாகிய இரணியன் மகாராஜாவை வணங்குகிறேன். என் மகன் பாடங்களை எல்லாம் திறம்பட கற்றுக்கொண்டானா? வெளியே கத்துக்கிட்டோம் போல தெரியுது. கற்றுக்கொண்டான் அரசே. வாயால எப்படி சொல்லுவேன்? மைந்தரின் வாயாலே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பிரகலாதா, தந்தையே, வேதத்தின் முதல் பொருளை உரையடா கேட்போம். அப்படியே ஆகட்டும் தந்தையே.
நாராயணன் நாமமே ஹரி ஹரி நாராயணன் நாமமே நாராயணன் நாமமே ஹரி ஹரி நாராயணன் நாமமே நாராயணன் பேரை பாராயணம் செய்தால் நமனும் மாணிக்காது பயம் நமக்கே உன்னை தொலைத்து விடுகிறேன் பார். நாராயணன் நாமமே ஹரி ஹரி நாராயணன் நாமமே பிரகலாதா, அப்பா வேண்டாம் நாதா, வேண்டாம். அவனை ஒன்றும் செய்து விடாதீர்கள் நாதா, அவனை ஒன்றும் செய்து விடாதீர்கள். அவன் அவன் ஏதோ மரியா சிறு பிள்ளை. இந்த உலகமே என்னுடைய பெயரை நாமமாக உச்சரித்துக் கொண்டிருக்கும் போது இவனோ அந்த நாராயணனுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிறான். அந்த நாவில் என்னுடைய நாமத்தை உச்சரிக்க சொல். மகனே, தந்தையின் பெயரை உச்சரித்து விடலாம். சொல்ல மாட்டேன் சொல்ல முடியாதா? ஏய், பெற்ற பிள்ளை என்ற பாசத்தையே அறுத்து விடுவேன். அவன் பெரிய தந்தையை கொன்றவன், நம் அசுர குலத்தை அழிக்க வந்த எதிரி. அந்த நாராயணனின் நாமத்தை உச்சரிக்கும் எவனாக இருந்தாலும் எனக்கு எதிரி. அது நீயாக இருந்தாலும் சரி. அவனை கடைசி முறையாக எச்சரிக்கிறேன். நாமத்தை உச்சரிக்க சொல். மகனே, எதற்கடா வீண் பிடிவாதம்? தந்தையின் பெயரை உச்சரித்து விடலாம். அது எப்படியம்மா முடியும்? ஆகமங்கள், வேதங்கள், சாஸ்திரங்கள் இவை அனைத்தும் அறத்தையும் தர்மத்தையும் முன்னிறுத்தி எல்லோரும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக அந்த பரம்பொருளை நாமமாக கொண்டிருக்க, அதை தவிர்த்து தனி மனிதரின் நாமத்தை எப்படியம்மா மறைப்பொருளாக உச்சரிக்க முடியும்? அது முட்டாள்தனம் அல்லவா? முட்டாள்தனமா? யாருங்க? உடனே அந்த பாம்பு பிடாரர்களை அழைத்து பாம்புகளை இவன் மீது ஏவி கொல்ல சொல். வேண்டாம் நாதா, அவனை கொன்று விடாதீர்கள் நாதா, அவனை கொன்று விடாதீர்கள். அவன் ஒன்றும் அறியா சிறு பிள்ளையா. ஏய், அப்போ நீ போச்சுக்கிறியா பாக்கலாம்? டேய், நாராயணனோட நாமா? ஐயோ, நான் என்ன செய்வேன்? பெற்ற உன்னை பறி கொடுத்தேன். 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 செய்வாரின் ஏது மகனே, சிந்தை கலங்குதே மகனே. செய்வாரே நீ ஏது மகனே, சிந்தை கலங்குதே மகனே. பெற்ற உன்னை பறி கொடுக்க, பாவி உன்னை பெற்றேன் மகனே. பெற்ற உன்னை பறி கொடுக்க, பாவி உன்னை பெற்றேன் மகனே. என் மகனே, பெற்ற உன்னை பறி கொடுக்கவா நான் உன்னை பெற்றேனடா என் மகனே. உன்னை பலி கொடுக்கவா நான் உன்னை பெற்றெடுத்தேனடா என் மகனே. பிரகலாதா, ஐயோ. அம்மா அம்மா கவலைப்படாதீர்கள் அம்மா, அந்த இறைவன் என்னை காப்பாற்றுவார். நான் அறவழியில் நின்று அந்த எல்லாம் வல்ல பரம்பொருளை நாமமாக கொண்டிருப்பதால் அதுவே என்னை காப்பாற்று. அம்மா அம்மா கவலைப்படாமல் சென்று வாருங்கள் அம்மா. மகனே, பிரகலாதா. அம்மா மகனே, அம்மா ஐயோ மகனே, பிரகலாதா. மகனே, அம்மா என் மகனே.
அக்கம் மகன் செலுத்துவா அக்கம் மக்களை விட்டாங்க. அரமா அங்க பாபு பீடாலன் உனக்கு எவ்வளவு தைரியமாக இருக்கும் என் நையன் இதன் நாமத்தை சொல்லாமல் ஏதோ சொல்கிறாயாமே உன்னை கொடிய பாம்புகளை விட்டு கொலை செய்து விடுவேன் ஜாக்கிரதை என் நாமத்தை நீ சொல்ல மறுத்தால் நீ சாவது ஒரு இப்பொழுது நாங்கள் இரண்டின் நாமத்தை சொல்ல போகிறோம் அதை நீ ஆட்சி பிசுறாமல் அப்படியே சொல்ல வேண்டும் எங்கே சொல்லு அக்கடமா ஓ இரண்யாய நமஹ எங்கே சொல்லு ஓ நாராயண நமஹ மரியாதையாக கேட்கிறோம் சொல்லிவிடு பரவா சொல்லிவிடு இப்பொழுது திரும்பவும் நாங்கள் இரண்டின் நாமத்தை சொல்ல போகிறோம் சொல்கிறாயா ஓ இரண்யாய நமஹ சொல்ல ஓ நாராயண நமஹ அடே பொடி பயிர்களா எங்களிடம் எத்தனை விதமான பாம்புகள் இருக்கு தெரியுமா உனக்கு சொல்லவா சொல்கிறேன் கேள் விரியன் கட்டு விரியன் கண்ணாடி விரியன் கொம்பு விரியன் கொம்பு மூக்கு விரியன் இறால் விரியன் தொப்பு விரியன் சாம்பல் விரியன் சாக்கடை விரியன் சங்கிலி விரியன் சங்கிலி மூக்கு உன்னை நக்கி விடுங்கள் அது மட்டுமல்ல வெங்கினாத்தி இரண்டேரி வெங்கினாத்தி அது மட்டும்தான் புல்ல வெங்கினாத்தி ஆரம்பಕ್ಕೆ ತೋರುತ್ವಾ பச்சை மர வெங்கினாத்தி செவ்வாய் வெங்கினாத்தி மணல் வெங்கினாத்தி மர வெங்கினாத்தி மரண்ணை ஆயிரம் ஜகா பாட்டம்னா ஏத்துவா அது வந்தா அரச பாம்பு பாம்பு ராணி பாம்பு பாம்பு யானை பாம்பு பாம்பு புலி பாம்பு உன்னை கடித்து
விடுவாரா? நாத்தி வச்சுக்கு பறவை பாம்பு, பகலை பாம்பு, பழுப்பு பாம்பு, பகலை பாம்பு, பன்றி மூக்கு பாம்பு உன்னை கடித்து விடுவா. அது மகன் போவா, அமேசான் போவா, அண்டார்டிகா போவா, டெக்சாஸ் போவா, ஆஸ்திரேலியா போவா, கியூபா போவா, மடகாஸ்கர் போவா, மணல் போவா, மரம் போவா, மலை போவா. உன் எலும்புகளை முறித்து சொன்ன கொன்று விடுமடா, கொன்று விடு. அடே முட்டாள்களே, நீங்கள் சொல்லும் அனைத்து வகையான பாம்புகளிலும் விஷமில்லை. ராஜநாகம், கண்ணாடி விரியன், கட்டு விரியன், நாகப்பாம்பு, சுருட்டு பாம்பு, கொம்பேரி மூக்கட்டு இது போன்ற ஒரு சில பாம்புகளில் மட்டுமே விஷம் உண்டு. இதை நீங்கள் அறிந்தும் அறியாமலும் மக்களிடையும் என்னை போன்ற சிறு பிள்ளைகளிடம் அச்சத்தை ஏற்படுத்தி பாம்புகளை கொல்ல வழிவகை செய்கிறீர்களே. பாம்புகள் ஏன் காட்டில் மட்டும் நிறைய இருக்குன்னு தெரியுமா? சொல்றேன் கேளுங்க. நம்ம நிலப்பரப்பு மலைகள் சார்ந்தும், வயல்கள் சார்ந்தும், கடல்கள் சார்ந்தும் பாலைவனங்கள்லாம் பிரிஞ்சு காணப்படுகிறது. இதுல காடுகள் மட்டும் மிக செழுமையா இருப்பதற்கு காரணமே பாம்புகள் தான். அரே, நீங்க எத்தனை பாம்புகளை கொண்டு வந்தாலும் உங்களால என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது. புரிஞ்சுதா? இறுதியாக சொல்கிறோம், என்ன சொல்ல போறியா? ஆட அடிமை குடிகளே, நீங்கள் என் தந்தையின் அதிகாரத்துக்கும் எவளுக்கும் கீழ்ப்படிந்து என்னை கொல்ல வந்திருக்கிறீர்கள். ஆனால் எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னும் அது நீதி நியாயத்தை சீர்தூக்கி பார்த்து தர்மத்தை கொண்டுதான் செய்ய வேண்டும். புரிந்ததா?
வருகிறீர்கள்? ஓடி முடியுங்களா? முடியுங்கள். டேய் பிரகலாதா, இன்னும் உயிர் பிழைத்திருக்கிறாய் என்று நினைப்ப உனக்கு? நான் கொடுத்த தண்டனைகளில் இருந்து நீ தப்பித்து பிழைத்திருக்கிறாய் என்றால் அது என் கையால் தான் நீ சாக வேண்டும் என்று தலையெழுத்து போடு. என் பராக்கிரமம் பற்றி தெரியுமா உனக்கு? நான் பெற்ற வரம் பற்றி தெரியுமா உனக்கு? என்னை இரவிலும் கொல்ல முடியாது, பகலிலும் கொல்ல முடியாது. உள்ளேயும் வெளியேயும் கொல்ல முடியாது. என்னை ஆகாயத்திலும் கொல்ல முடியாது, பூமியிலும் கொல்ல முடியாது. எந்த ஒரு ஆயுதத்தாலும் என்னை கொல்ல முடியாது. என்னை எந்த ஒரு மனிதனாலும் கொல்ல முடியாது, எந்த ஒரு விலங்கினாலும் கொல்ல முடியாது. தெரியுமாடா மடையா? பூனை தன் கண்ணை மூடிக்கொண்டால் உலகமே இருந்து விட்டது என்று நினைப்பது நியாயமா தந்தையே? இந்த உலகத்தில் நீதி, நியாயம், தர்மம் என்ற ஒன்று எல்லோருக்கும் பொதுவாக இருக்க, அதே நீதி, நியாயம், தர்மம் தான் என்று உரைப்பதும் அதனை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று அதிகாரம் செய்வதும் நியாயமா தந்தையே? சொல்வது இன்னும் அவனுக்கு புரியவில்லை. அடே, அவன் உன் பெரிய தந்தையை கொன்றவன், நம் அசுர குலத்தை அழிக்க வந்த எதிரி. அந்த நாராயணனை கொன்று அவனுடைய ரத்தத்தினாலே உன் பெரிய தந்தைக்கு நான் தர்ப்பணம் செய்ய போகிறேன். தந்தையே, நான் வணங்கும் நாராயணன் என்பது ஒரு தெய்வத்தை மட்டும் குறிப்பது. அதுபோல நீங்கள் உங்களுக்கு எதிரியாக நினைக்கும் அந்த நாராயணனும் அல்ல. நான் வணங்கும் நாராயணன் நீதி, நியாயத்தை சீர்தூக்கி பார்த்து தர்மத்தை கொண்டு செயல்படுகிற ஒரு அரூபம். அந்த அரூபம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் அந்த அரூபம் அன்பின் அடிப்படையிலான நம்பிக்கையின் மாறுபட்ட ஒரு சக்தி. அறிவுரையை நீ வணங்கும் நாராயணன் எதிரி இருக்கிறார் காட்டு. நான் வணங்கும் நாராயணன் தூணில் இருக்கிறார், சிறு தூணிலும் இருக்கிறார், உன்னிலும் இருக்கிறார், என்னிலும் இருக்கிறார். இந்த உலகம் முழுவதும் வியாபித்திருக்கும் பொருட்கள் அனைத்திலும் இருக்கிறார். என்ன 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 ஒருமுறை கூறு. நான் வணங்கும் நாராயணன் தூணிலும் இருக்கிறார், சிறு துரும்பிலும் இருக்கிறார், உன்னிலும் இருக்கிறார், என்னிலும் இருக்கிறார். உன்னிலும் இருக்கிறான், என்னிலும் இருக்கிறான். அப்படி என்றால் உன்னை பதைப்பதன் மூலம் உன் நாராயணன் வெளிவருவான் அல்லவா? அப்ப பாத்துக்கிறேன்டா அவன. என் மகன் பிரகலாதன் முடிவில் வந்திருக்கிறாய். உன்னை கொன்று என் அண்ணனுக்கு நான் அளித்த வாக்கினை நிறைவேற்றப் போகிறேன். பார்க்கிறாயா? என்னை எந்த ஒரு ஆயுதத்தாலும் கொள்ள முடியாது. உன்னை கொள்வதற்கு இந்த ஆயுதம் எனக்கு தேவையில்லை. அவ்வளவு புலமா உனக்கு? உருவத்தை பார்த்தாயா? கோரமுகம், தோர பல்லலகா நரசிம்மா, தோர பல்லலகா நரசிம்மா, தன்னலகா நரசிம்மா, தன்னலகா நரசிம்மா,
சபதத்தை நிறைவேற்றப் போகிறேன். எப்படி தெரியுமா? சபதம் கொள்ள முடியாது என்றாயே. அந்த பொழுது உன்னை உள்ளையும் கொள்ள முடியாது, வெளியையும் கொள்ள முடியாது என்றாயே. உன்னை ஆகாயத்திலும் கொள்ள முடியாது, பூமியிலும் கொள்ள முடியாது என்றாயே. இது பின்படி உன்னை எந்த ஒரு ஆயுதங்களாலும் கொல்ல முடியாது என்றாயே. என் கூறிய நலங்களே ஆயுதம். உன்னை எந்த மனிதனாலும் விலங்கினாலும் கொல்ல முடியாது என்றாயே. நான் நரசிம்மன். அகண்டையை அழித்து தர்மத்தின் வழி இது என்று ஒரு சக்தியின் உருவாய் நின்று எனக்கு பாடத்தை புகட்டி விட்டாயடா. கண்மணியே, மன்னித்து விடடா. அப்பா, அம்மா, அப்படியாக தூண் என்ற நாடகம் ஒரு முடிவுக்கு வருது. என்ன தூண் நாடகம் முடிவுக்கு வருது? ஆமா, இந்த நாடகத்தோட பேர் என்னப்பா? தூணு. நாடகத்தோட பேர் தூணா? இதுல வந்து இன்விடேஷன்ல தூண்ல இருந்து நரசிம்ம வெளியே வர மாதிரியும் போட்டிருக்காங்க. தூணையும் நீ காட்டல, தூண் எதுன்னு சொல்ல, எப்படிப்பா நாடகம் முடியும்? இப்ப எங்களுக்கு தெரிஞ்சிச்சு எது தூணுன்னு. நீங்க சொல்லுங்க பாப்போம், இந்த நாடகத்துல எங்க தூண் வந்ததுன்னு. ஒரு நிமிஷங்க, ஒரு நிமிஷம். இந்த நாடகத்துல கண்டிப்பா தூண் இருக்கு. ஆமா, சொல்லுங்க. நரசிம்மம் வெளிப்பட்டது கூட அந்த தூண்ல இருந்துதான். அண்ணா, நீங்க 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 வேணாம், நேற்றே வந்துட்டீங்க. நீங்க சொல்லுங்க, ஏதாவது ஒரு கெஸ் பண்ணுங்க. தம்பி நிப்பா, அழகா இருக்கு, நீ சொல்லு. நீங்க சரி, ஓகே, நல்ல கெஸ் தான். நீங்க இந்த சொல்லுங்க, யாராவது இல்லையா? தெரியலையா? தெரியலையா? சொல்லிடலாமா? சொல்லுங்க. சரி, ஓகே. இல்லை இல்லை, சரி, ஓகே, நம்மளே சொல்லிடலாம்ப்பா, நம்மளே சொல்லிடலாம். இல்லைண்ணா இல்லைண்ணா இல்லைண்ணா, சரி சரி, ஓகே ஓகே, நாங்களே சொல்லிடுறோம். முதுகெலும்பு தான் நாங்க தூணுன்னு குறிப்பிடுறோம். அதாவது பேக் போன் இஸ் தி ஸ்டாண்ட். ஆமா,
பிரகலாதனோட முதுகெலும்புல இருந்தா நரசிம்ம வெளிப்பட்டாரு. ஆமா. அதான் சொல்றோம் முதுகெலும்பு தான் தூணு. நம்ம எல்லாரோட முதுகெலும்புலையும் தான் தூணுன்னு சொல்றோம். சரி, இப்போ நம்ம இந்த கதையில இருந்து ஒரு 2 விஷயத்த சொல்ல முன் வந்துள்ளோம். என்னன்னா, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரும் சமம். அது போல புராணம் இதிகாச கதைகளிலிருந்து சில நல்ல கருத்துக்களை சீர்தூக்கி பார்த்து அது எல்லோருக்கும் போய் சேர்க்கணுங்கிறது தான் எங்களுடைய குறிக்கோள். சரிங்க, இத்துடன் இந்த தூண் என்ற நாடகத்தை நாங்க முடித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மதுசூதனன், சந்துரு, ராசா மில்டன், பிரியாரணி சுந்தரமூர்த்தி, கார்த்திக், பிரேம்குமார், உமேஷ் பாரதி, சுரேஷ் கிருஷ்ணா, சி.ஆர். ராவ், விஜயராமன். இந்த நாடகத்திற்கு மிருந்தங்கம் டாக்டர் மா முகேஷ் அவர்கள், ஆர்கெஸ் மூமெண்ட் பி பிரேம்நாத் அவர்கள், ஆடை வடிவமைப்பு மற்றும் ஒப்பனை புதுவை பல்கலைக்கழகத்தின் நாடகத்துறை பேராசிரியர் திரு பி முருகவேல் அவர்கள், லைட்டிங் டிசைன் பிரேம்குமார் அசோக் தேவ் அவர்கள், செகண்ட் ப்ராப்பர்ட்டி கூத்துப்பட்டறை ஆக்டர்ஸ். தற்போது கூத்துப்பட்டறையின் முன்னாள் மாணவரும் கூத்துப்பட்டறையின் நிர்வாகக் குழு இயக்குநருமான பேராசிரியர் பெருந்தகை உயர் திரு E.R. கோபாலகிருஷ்ணன் அவர்களை சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.